இப்போ நீங்க இப்ப பார்க்குற மாதிரி ஒரு டக்கரான வாய்ஸ் மெசேஜ் எடிட் நீங்க மேக் பண்ணுமா ரொம்ப ஈஸியாக வந்து மேக் பண்ணலாம். நான் உங்களுடைய ஒரு இன்ஸ்டா ஐடிக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சாங் வந்து எத்தனை செகண்டுக்கு வைக்க போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுக்கு ஏதோ ரியாக்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு ப்ரொஃபைல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட் பாக்ஸ்ல. டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கிரீன் ரெக்கார்டர் அவங்க மொபைல் இருந்துச்சு ஆன் பண்ணி அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணி விட்டு அதை ஃபுல்லா வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்க CapCutக்கு போயிட்டு அங்க வந்து அந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டு கீழே உங்களுக்கு எந்த ஆடியோ வேணுமோ அதை செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த வீடியோ ஜூம் பண்ணிட்டு அதை ப்ளே பண்ற இடத்த பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டு டைம்லைன் ஃபர்ஸ்ட்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம் டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு வீடியோ எண்டுக்கு மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிட்டு உங்க வீடியோவை ரைட் சைடுல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கீ ஃப்ரேம் வந்து செட் ஆயிரும். இப்போ நீங்க ப்ளே பண்ணி பாத்தீங்கன்னா ஸ்மூத்தான ஸ்லைட் அனிமேஷன் கிடைச்சிரும். சோ அதுக்கு அப்புறம் இடையில வர அந்த போட்டோ எடிட்டிங் எப்படி மேக் பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். டைம்லைன் எந்த இடத்துல வேணுமோ வச்சுட்டு அந்த இடத்துல போட்டோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணி அந்த போட்டோ மேல கிளிக் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா blend அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி லைட் அண்ட் செட் பண்ணிட்டு அதுக்கு வந்து பிளிங்க் எஃபெக்ட் வந்து கொடுக்கணும். அதுக்கு நீங்க கீழ எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எஃபெக்ட்ல போயிட்டு நைட் கிளப் அப்படிங்கிற கேட்டகரியில போனீங்கன்னா பிளாக் ஃபிளாஷ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு உங்க போட்டோக்கு ஏத்த மாதிரி வச்சுட்டு அந்த எஃபெக்ட் மேல கிளிக் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஓவர்லே அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பிளிங்க் எஃபெக்ட் வந்து ரெடி ஆயிரும். சோ அடுத்து நீங்க டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து ரெடி பண்ணனும். டெக்ஸ்ட் எஃபெக்ட்க்கு கீழ பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொடுத்திருப்பாங்க. டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. கீழ ஃபாண்ட் அப்படின்னு கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. அதுல போயிட்டு பிடிச்ச ஃபாண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்க அனிமேஷன் டாப்க்குள்ள போயிட்டு கீழ பாத்தீங்கன்னா லூப் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்திருப்பாங்க. அதுக்குள்ள போயிட்டு கீழ பாத்தீங்கன்னா ஸ்விங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழ பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஸ்லோன்னு ஒரு லிவர் கொடுத்திருப்பாங்க. அதை ஸ்லோக்கு மூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்மூத்தான ஸ்விங் எஃபெக்ட் வந்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து கிடைச்சிரும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ அவுட்புட் எப்படி இருக்கு அப்படிங்கறது கமெண்ட்ஸ் சொல்லுங்க. எடிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோல பார்க்கலாம். மாட்டேன் சார். பை.